ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, நானும் மாயாவும் தனி குடுத்தனம் போகணும்னு நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையான்னு ஜீவா கேட்க, என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் சகுந்தலா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ கௌதம் ஜீவா கிட்ட, இங்கே பாருங்க ஜீவா, நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மா மாயா மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் இப்படி செஞ்சிட்டாங்க. வேறு தப்பான எந்த எண்ணத்துலையும் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம்னு சகுந்தலா சொல்ல, தப்பு எங்களோடது, அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு கௌதம் சபையில் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாரு. என்ன மாப்பிள்ள நீங்கள், இதுக்காக நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமான்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. இல்லை சம்மந்தி, நான் ஜீவாவையும் மாயாவையும் தனி கொடுத்தனா வைக்கணும்னு நினச்சி இதை செய்யலை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சி தான் நான் செஞ்சேன்னு சகுந்தலா சொல்ல, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறமும் உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இருக்குதா ஜீவான்னு கௌதம் கேட்க, மாமா நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் முடிச்சு வச்சிடுறீங்கன்னு ஜீவா சந்தோஷமாக சொல்கிறாரு. கௌதம் மதுமிதாவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் மதுமிதா, நீங்கள் இதை மனசில் வச்சுக்காம என்கிட்ட வந்து கேட்டீங்க, அதனால தான் இது எனக்கு தெரிய வந்துச்சுது. மாயாக்கும் ஜீவாக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா மாயா உங்கள் வீட்டு பொண்ணு, அவள் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் நாங்கள் சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ எதுவுமே இல்லைன்னு கௌதம் சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா கௌதம் அங்கேருந்து நீங்கி போகிறாரு. பின்னாடியே மதுமிதாவும் போகிறாங்க. மதுமிதா கௌதம் கிட்ட, சாரிங்க, நானும் உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோன்னு மதுமிதா சொல்ல கௌதம் சிரிக்கிறாரு. அப்புறமா சகுந்தலாவை காட்டுறாங்க. சகுந்தலா ரொம்பவே டென்ஷனாக நிற்கிறாங்க. என்னாச்சு சக்குன்னு அவங்க அண்ணன் கேட்க, இந்த மதுமிதாவால் எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கௌதம் மது சொல்கிறத தான் கேட்டு என்ன கேள்வி கேட்குறான்னு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு சக்கு, இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நீ இந்த விஷயத்தை இப்படி டீல் பண்ணியிருக்க கூடாது. நீ அவசரப்பட்டுட்ட. சரி விடு, அந்த மதுமிதா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறா, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறமா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்ல மாயாவை கூட்டிகிட்டு வராங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. இதை பார்த்து கௌதமும் சகுந்தலாவும் கண் கலங்குறாங்க. என்ன நண்பா, எதுக்காக நீ இப்படி எமோஷ்னல் ஆகுறன்னு சந்தோஷ் கேட்க, இல்லடா ஒன்றும் இல்லைன்னு கௌதம் வருத்தமாகவே நிற்கிறாரு. கன்னிகா தானம் பண்ணணும், பொண்ணோட அண்ணனை வர சொல்லுங்கன்னு ஐயர் கேட்க கௌதம் கிளம்புறாரு. இருங்க ஐயரே, நான் அபிஷேக்கை கூட்டிகிட்டு வரேன்னு லக்கி போகிறாரு. அதை கேட்டு கௌதம் வருத்தப்பட்டு அமைதியாக நிற்கிறாரு. அபிஷேக் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ லக்கி அவர்கிட்ட போய், டேய், கல்யாணம் முடிகிறது வரைக்கும் உனக்கு அங்கே நின்னா என்னடா, ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை தேடி வரணுமா, கன்னிகா தானம் பண்ணணும், உடனே வான்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இந்த அபிஷேக் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. இதையும் கௌதமே பண்ண வேண்டியது வந்துருமோன்னு சகுந்தலா ரொம்ப டென்ஷனாக நிற்க அங்கே அபிஷேக் வர்றாரு. அப்புறமா அபிஷேக் கிட்ட சகுந்தலா கோவப்படுறாங்க. அப்புறமா கன்னிகா தானம் நடக்குது. மாயா கௌதமே பார்க்குறாங்க. கௌதம் ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டிகிட்டே கண் கலங்கி போய் நிற்கிறாரு. இதை கவனித்த மதுமிதா அவங்களோட மனசில், மாயா இவருக்கு பொண்ணு தான், அவர் அடிக்கடி சொல்லுவார், மாயா என்னோட தங்கச்சி இல்லை, அவள் என்னுடைய மகன்னு. அது உண்மைதான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சந்தோஷ் நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ எதுக்குடா நீ ஃபீல் பண்ணி நிற்கிறேன்னு அபர்ணா கேட்க, இல்லை எனக்கு கௌதமை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அப்புறமா பார்த்துக்கலான்னு சந்தோஷம் அப்பன்னா சமாதானப்படுத்துறாங்க. சப்தபதி சடங்கு செஞ்சிடலான்னு ஐயர் சொல்ல, இந்த காலத்தில் யாருமே அதை செய்யறதில்ல, ஆனால் எங்கள் குடும்ப வழக்கப்படி கண்டிப்பாக சப்தபதி சடங்கு செஞ்சிருக்கணும்னு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அப்புறமா அந்த முறையும் நடக்குது. மனைவியோட பாதத்தை கணவன் அவனுடைய கையில் ஏந்தி 7 அடி எடுத்து வைக்கணும். 7 தடவையும் அவங்க உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்ல, அதே மாதிரி ஜீவாவும் மாயாவும் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் உறுதிமொழி எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் கௌதமும் மதுமிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கௌதம் தன்னோட கண்ணீரை துடைக்க அதை மதுமிதா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா மது கிட்ட ராகுல் வந்து பேசுகிறாரு. எங்கள் அண்ணனை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்தியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், ஆனாலும் அவர் எளிமையாக தான் இருப்பார். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. அப்படிப்பட்டவருக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காரு தெரியுமா? அதுக்கு காரணம் நாங்கள் தான். எங்களுக்காகவே அவருடைய வாழ்க்கையை இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டாரு. இப்போ அவரோட வாழ்க்கையில் நீங்கள் வர போகிறீங்க. அவர் கூட லைஃப் லாங்காக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே என் அண்ணன் கூட எப்படி வாழணும்னு நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அண்ணி, என் அண்ணன் ரொம்ப நல்லவர். அவரும் நீங்களும் சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ராகுல் அங்கேருந்து போக, மது அவங்களோட மனசில், இந்த கௌதம் கூட நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த ராகுல் கௌதம் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம் உண்மையானதுன்னு நினைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.